Mama listened to the only one. Only the one was in her heart. She was merged into the love for the one. And even impossible became possible. मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगू। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। मन की आँखों से हर पल ही तुझको देखूं, मन की आँखों से हर पल ही तुझको देखूं। बाबा खड़े हैं पास मेरे, दिल से दुआएं मांगो। बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे, बाबा मेरे। शांति। तो सारी दुनिया का क्वेश्चन हुआ ना बच्ची, देखो सब कोई कहते हैं पीस कैसे स्थापन हो। अभी पीस तो पीसलेसनेस तो सारी दुनिया में है, शांति। तो क्वेश्चन ये होते हैं सारी दुनिया का, भाई सारी दुनिया पतित है। இருபத்தி 4/12/2020 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, விளையாட்டு பொம்மை போன்ற இந்த சரீரம் ஆத்மா எனும் உயிர் வாழும் திறவுகோலால் இயங்குகிறது. உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுங்கள். நீங்கள் பயமற்றவர்கள் ஆகுவீர்கள். கேள்வி: சரீரத்தினூடாக ஒரு நாடகத்தில் நடிக்கும் போது தொடர்ந்தும் கீழ் இறங்குகின்ற ஆத்மாவிற்கு எந்த பெயரை நீங்கள் வழங்குவீர்கள்? பதில்: பொம்மைகள் ஒரு பொம்மலாட்டத்தில் பொம்மைகள் ஆடுவதை போன்றே ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த 5000 வருடங்களுக்குரிய நாடகத்தில் பொம்மைகளைப் போன்ற தொடர்ந்து கீழிறங்குகிறீர்கள். பொம்மைகளாகிய உங்களுக்கு மீண்டும் மேலே ஏறுவதற்கான வழிமுறையை காட்டுவதற்காக தந்தை வந்துள்ளார். இப்போது ஸ்ரீமத் எனும் திறவுகோலை பிரயோகியுங்கள். நீங்கள் மேலே செல்வீர்கள். பாடல். சுவாலைக்கான ஒன்று கூடலில் விட்டில் பூச்சி எரிக்கப்பட்டு உள்ளது. சுவாலைக்கான ஒன்று கூடலில் விட்டிற்பூச்சி எரிக்கப்பட்டுள்ளது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் வழங்குகின்றார். ஒருவரின் நடத்தை நன்றாக இல்லாத போது அவருடைய பெற்றோர்கள் கடவுள் உனக்கு நல்ல வழிகாட்டல்களை வழங்கட்டும் என கூறுகிறார்கள். கடவுள் உண்மையில் வழிகாட்டல்களை வழங்குகிறார் என்பதை அந்த அப்பாவி மக்கள் புரிந்து கொள்வதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள்.
அதாவது ஆன்மீக தந்தை குழந்தைகளாகிய உங்களை மேன்மையானவர்களாக்குவதற்கு மேன்மையான வழிகாட்டல்களை வழங்குகிறார். நீங்கள் அனைவரிலும் அதிமேன்மையானவர்கள் ஆகுகிறீர்கள் என்பதை இப்போது புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை எமக்கு இத்தகைய மேன்மையான வழிகாட்டல்களை வழங்குகிறார். நாம் அவருடைய வழிகாட்டல்களை பின்பற்றி சாதாரண மனிதனில் இருந்து தேவர்களாகுகிறோம். தந்தையால் மட்டுமே சாதாரணமான மனிதர்களை தேவர்களாக மாற்ற முடியும் என்பதை இது நிரூபிக்கின்றது. மனிதர்களை தேவர்களாக மாற்றுவதற்கு கடவுளுக்கு அதிக காலம் எடுக்கவில்லை என சீக்கியர்கள் பாடுகிறார்கள். எனவே அவர் நிச்சயமாக நீங்கள் சாதாரணமான மனிதர்களில் இருந்து தேவர்களாக மாறுவதற்கான வழிகாட்டல்களை வழங்குகிறார். அசரீரியானவர் அனைத்தையும் செய்பவர், பயமற்றவர் என அவருடைய புகழ் பாடப்படுகிறது. நீங்கள் அனைவரும் பயமற்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் அனைவரும் பயமற்றவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதுகிறீர்கள் அல்லவா? ஆத்மாக்களுக்கு பயம் கிடையாது. தந்தை கூறுகிறார், பயமற்றவர் ஆகுங்கள். எதனை இட்டு பயப்பட வேண்டும்? உங்களுக்கு எந்தவித பயமும் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருக்கும் போது தந்தையிடமிருந்து தொடர்ந்து ஸ்ரீமத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். யாருடைய ஸ்ரீமத் அது? யார் அதனை வழங்குகிறார்? இந்த விடயங்கள் கீதையில் குறிப்பிடப்படவில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது இந்த விடயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். தந்தை கூறுகிறார், நீங்கள் தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்பொழுது தூய்மையாகுவதற்கு சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். அதிமேன்மையானவர் ஆகுவதற்கான இந்த ஒன்று கூடலானது சங்கம யுகத்தில் மட்டுமே இடம்பெறுகின்றது. பலர் வந்து ஸ்ரீமத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். இது கடவுளுடனான குழந்தைகளின் சந்திப்பு எனப்படுகிறது. கடவுள் அசரீரியானவர். ஆத்மாக்களாகிய குழந்தைகளும் அசரீரியானவர்களே. நீங்கள் உங்களை ஓர் ஆத்மாவாக கருதுகின்ற திடமான பழக்கத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பொம்மை ஒன்றின் திறவுகோலை முடுக்கிவிடும் போது அது நடனமாடத் தொடங்குகிறது. எனவே ஒவ்வொரு ஆத்மாவும் பொம்மை போன்றிருக்கும் இந்த சரீரத்திற்கான திறவுகோலாகும். அதில் ஆத்மா இல்லாவிடின் அந்த சரீரத்தால் எதனையும் செய்ய முடியாது. நீங்கள் உயிர் வாழும் பொம்மைகளாவீர்கள். பொம்மையை திறவுகோலால் முடுக்காது விடின் அதில் எந்தவித பிரயோசனமும் இருக்காது. அது ஆடாது அசையாது நின்றுவிடும். ஆத்மா உயிர் வாழும் திறவுகோலாகும். அது அழியாத அமரத்துவமான திறவுகோலாகும். தந்தை விளங்கப்படுத்துகிறார், நான் ஆத்மாவை மட்டுமே பார்க்கிறேன். ஆத்மாவே செவிமடுக்கிறார் என்ற உறுதியான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். சரீரத்தால் இந்த திறவுகோலின்றி செயற்பட முடியாது. இவர் அழியாத திறவுகோலை பெற்றுள்ளார். இந்த திறவுகோல் 5000 வருடங்களுக்கு நிலைத்திருக்கிறது. இந்த திறவுகோல் உயிர் வாழ்வதனால் சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. இந்த சரீரம் உயிர் வாழும் பொம்மையாகும். தந்தையும் உயிர் வாழும் ஆத்மாவே ஆவார். திறவுகோல் திருக்கப்படுவது நின்றுவிட்டால் தந்தை வந்து இதனை மீண்டும் செயல்படுத்துவார். செய்வதற்கான வழிமுறையை உங்களுக்கு காட்டுகிறார். என்னை நினைவு செய்யுங்கள். திறவுகோல் மீண்டும் சக்தியூட்டப்படும். அதாவது எவ்வாறு காரின் தாங்கி வெறுமையாகும் போது
அதில் பெட்ரோல் நிரப்பப்படுகிறதோ அவ்வாறே ஆத்மா தமோ பிரதானில் இருந்து சத்தோ பிரதான் ஆகுவார். ஆத்மாக்களாகிய நீங்கள் உங்களை எவ்வாறு பெட்ரோலால் நிரப்பப்படுவது என்பதை இப்போது அறிவீர்கள். பற்றறி ஒன்றின் சக்தி குறைவடையும் போது அது சக்தியால் நிரப்பப்படுகிறது. பற்றறி ஒன்றின் சக்தி குறைவடையும் போது அதன் ஒளியும் அணைந்து விடுகிறது. உங்களுடைய ஆத்மாவின் பற்றறியின் சக்தி இப்போது மீண்டும் சக்தி ஊட்டப்படுகிறது. எந்த அளவிற்கு அதிகமாக நீங்கள் நினைவில் இருக்கிறீர்களோ அந்த அளவிற்கு ஆத்மா சக்தியால் நிரப்பப்படுவார். 84 பிறவி சக்கரத்தில் சுற்றி வந்த நாள் பற்றறி வெறுமையாகிவிட்டது. ஆத்மா சத்தோ ரஜோ தமோ ஸ்திதிகளினூடாக சென்றிருக்கிறார். தந்தை மீண்டும் ஒரு முறை திறவுகோலின் திருகி விடுவதற்காக, அதாவது பற்றரியை சக்தியூட்டுவதற்காக வந்துள்ளார். அவர்களிடம் எந்தவித சக்தியும் இல்லாவிடின் மனிதர்கள் என்னவாகுவார்கள்? எனவே பற்றரி இப்போது நினைவால் சக்தியூட்டப்பட வேண்டும். உங்களை மனித பற்றரி என்றும் அழைக்க முடியும். என்னுடன் யோகம் செய்யுங்கள் என தந்தை கூறுகிறார். ஒரேயொரு தந்தை மட்டுமே இந்த ஞானத்தை வழங்குகிறார். அந்த ஒரேயொரு தந்தை மட்டுமே ஜீவன் முக்தியை அருள்பவர் ஆவார். உங்களுடைய பற்றரி இப்போது முழுமையாக சக்தியூட்டப்படுகிறது. அதன் மூலம் நீங்கள் 84 பிறவிகளுக்கு முழுமையாக தொடர்ந்து உங்களுடைய பாகத்தை நடிப்பீர்கள். எவ்வாறு ஒரு நாடகத்தில் பொம்மைகள் ஆடுகின்றனவோ அவ்வாறே ஆத்மாக்களாகிய நீங்களும் அந்த பொம்மைகள் போன்றவர்களே. மேலிருந்து கீழிறங்கி வந்து நீங்கள் 5000 வருடங்களில் படிப்படியாக கீழிறங்கி வந்துள்ளீர்கள். தந்தை மீண்டும் உங்களை மேலேற செய்வதற்காக வந்துள்ளார். அது வெறுமனே ஒரு பொம்மையை ஆகும். அது வெறுமனே ஒரு பொம்மை ஆகும். மேலிறங்குகின்ற ஸ்திதிகளினது கீழிறங்குகின்ற ஸ்திதிகளினதும் அர்த்தத்தை தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். அது 5000 வருடங்களுக்குரிய விடயமாகும். நீங்கள் ஸ்ரீமத் என்ற திறவுகோலால் திருகி விடப்பட்டுள்ளீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் முழுமையாக சத்தோ பிரதான் ஆகும்போது நாம் முழுமையான பாகத்தை மீண்டும் நடிப்போம். இது புரிந்து கொள்வதற்கும் விளங்கப்படுத்துவதற்கும் இலகுவான விடயமாகும். எவ்வாறாயினும் தந்தை கூறுகிறார், சென்ற கல்பத்தில் இதனை புரிந்து கொண்டவர்கள் மட்டுமே அதனை புரிந்து கொள்வார்கள். நீங்கள் எந்தளவிற்கு உங்களுடைய தலைகளை அடித்து கொண்டாலும் அவர்கள் வேறு எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை அனைவருக்கும் அதே விளக்கத்தையே வழங்குகிறார். நீங்கள் எங்கிருந்தாலும் தந்தையை நினைவு செய்யுங்கள். ஆசிரியர் ஒருவர் உங்களுக்கு முன்னால் இல்லாவிட்டால் நீங்கள் அமர்ந்திருந்து அவரை நினைவு செய்ய முடியும். தந்தையின் நினைவினால் மட்டுமே உங்களுடைய பாவங்கள் அழியும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே நீங்கள் அவரின் நினைவில் அமர்ந்திருக்க வேண்டும். நினைவுக்காக குறிப்பாக உங்களை அமர செய்வதற்கென எவரும் அவசியமில்லை. நினைவிற்காக குறிப்பாக உங்களை அமர செய்வதற்கென எவரும் அவசியமில்லை. உண்ணும் போதும் பருகும் போதும் நீராடும் போதும் அனைத்தையும் செய்யும் போதும் தந்தையை நினைவு செய்யுங்கள். யாராவது ஒருவர் உங்களுக்கு முன்னால் வந்து சிறிது நேரம் அமர்ந்திருப்பார். அந்த நபர் உங்களுக்கு உதவி செய்கிறார் என்பதல்ல. இல்லை, நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்தி தெய்வீகமானதாக ஆகுவதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதற்காக கடவுள் உங்களுக்கு வழிகாட்டல்களை வழங்குகிறார். உங்களுக்கு இந்த ஆவல்
வெளிப்படுத்தப்படுகிறது. அவர் தொடர்ந்தும் அனைவருக்கும் ஸ்ரீமத் வழங்குகிறார். நிச்சயமாக சிலரின் புத்தி பலவீனமானதாகவும் சிலரின் புத்தி கூர்மையானதாகவும் இருக்கும். நீங்கள் தூயவரான ஒரே ஒருவருடன் யோகம் செய்யாவிடின் பட்டரியை சக்தியூட்ட முடியாது. அப்போது நீங்கள் தந்தையின் ஸ்ரீமத்தை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள். உங்களால் யோகமும் செய்ய முடியாது. உங்களுடைய பட்டரி மீண்டும் சக்தியூட்டப்படுகிறது என்பதை இப்போது நீங்கள் உணர்கிறீர்கள். நீங்கள் நிச்சயமாக தமோ பிரதானில் இருந்து சத்தோ பிரதானாக வேண்டும். இந்த வேளையில் மட்டுமே நீங்கள் பரமாத்மாவிடம் இருந்து ஸ்ரீமத்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். உலகம் இவற்றை புரிந்து கொள்வதே இல்லை. தந்தை கூறுகிறார், என்னுடைய இந்த வழிகாட்டல்கள் மூலம் நீங்கள் தேவர்களாகுகிறீர்கள். இதனை விட உயர்ந்தது எதுவுமே இல்லை. இந்த ஞானம் அங்கு இருக்க போவதில்லை. இந்த நாடகம் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. சங்கம யுகத்தில் மட்டுமே தந்தை வந்து உங்களை அதிமேன்மையானவர்களாக்குகிறார். இதன் ஞாபகார்த்தம் பக்தி மார்க்கத்தில் கொண்டாடப்படுகிறது. அவர்கள் தசேராவை, அதாவது ராவணனின் கொடும்பாவியை எரிப்பது கொண்டாடுகிறார்கள். தந்தை வரும்போது தசேரா நிகழ்கிறது. அனைத்தும் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் மீண்டும் நிகழ்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் மட்டுமே கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். அவற்றின் ஊடாக நீங்கள் மேன்மையானவர்களாகுகிறீர்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் தமோ பிரதானாக இருந்தீர்கள். பின்னர் படிப்படியாக கீழிறங்கு வரும் போது நீங்கள் தமோ பிரதானாகவும் சீரழிந்தவர்களாகவும் ஆகினீர்கள். தந்தை இப்போது உங்களுக்கு ஞானத்தை, யோகத்தை கற்பித்து உங்களை சத்தோ பிரதானாகவும் மேன்மையானவர்களாகவும் ஆக்குகிறார். நீங்கள் எவ்வாறு ஏணியில் கீழிறங்கி வந்தீர்கள் என்பதை அவர் காட்டுகிறார். நாடகம் தொடர்கிறது. எவருக்கும் இந்த நாடகத்தின் ஆரம்பம், மத்தி, முடிவு பற்றி தெரியாது. தந்தை உங்களுக்கு இந்த நாடகத்தை விளங்கப்படுத்தியுள்ளார். எனவே நீங்கள் இப்போது அதனை நினைவு செய்கிறீர்கள். ஒவ்வொருவரின் சரிதையையும் அவரால் கூற முடியாது. நீங்கள் வாசிப்பதற்கும் கூறுவதற்கும் அவற்றை எழுத முடியாது. தந்தை இங்கிருந்து இதனை விளங்கப்படுத்துகிறார். நீங்கள் இப்போது பிராமணர்கள் ஆகுகிறீர்கள். பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகுகிறீர்கள். தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். நான் பிராமணர், தேவர், சத்திரியர் என்று 3 தர்மங்களையும் ஸ்தாபிக்கின்றேன். தந்தையினூடாக நீங்கள் பிராமண குலத்திற்குரியவர்கள் ஆகுகிறீர்கள் என்றும், நீங்கள் சூரிய வம்சத்திற்குரியவர்களாகவும் பின்னர் சந்திர வம்சத்துக்குரியவராகவும் ஆகுவீர்கள் என்பதும் உங்களுடைய புத்தியில் உள்ளது. தோல்வி அடைபவர்கள் சந்திர வம்சத்திற்குரியவர்களாக மட்டுமே ஆகுவார்கள். எந்த பாடத்தில் தோல்வி? யோகத்தில். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கிறீர்கள் என்பது மிக இலகுவாக உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசுவதனால் அவர்கள் வெகு தொலைவிற்கு சென்று விட்டார்கள். நீங்கள் இப்போது கடவுளின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். கடவுள் ஒரு தடவையே வருகிறார். எனவே அவரது வழிகாட்டல்களை ஒரு தடவையே பெறுகின்றீர்கள். ஒரு தேவ தர்மமே இருந்து வந்தது. அதற்கு முன்னர் அது சங்கம யுகமாக இருந்தது. அவர்கள் நிச்சயமாக கடவுளின் வழிகாட்டல்களை பெற்றே இருந்தனர். தந்தை வந்து உலகை மாற்றுகிறார். நீங்கள் இப்போது மாறுகிறீர்கள். இந்த வேளையிலேயே தந்தை வந்து உங்களை மாற்றுகிறார். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் மாறுகிறீர்கள் என்றும் தொடர்ந்தும் மாறுவீர்கள் என்றும் நீங்கள் கூறுகிறீர்கள்.
இந்த பேட்டரி உயிருள்ளது, ஆனால் அந்த பேட்டரியோ உயிரற்றது. தந்தை 5000 வருடங்களுக்கு பின்னர் வந்துள்ளார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்து கொண்டுள்ளீர்கள். அவர் அனைத்திலும் மேலான வழிகாட்டல்களை உங்களுக்கு வழங்குகிறார். நீங்கள் அதிமேலானவரான கடவுளின் மேன்மையான வழிகாட்டல்களை பெறுகிறீர்கள். அதன் மூலம் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தை பெற்றுக் கொள்கிறீர்கள். யாராவது ஒருவர் உங்களிடம் வந்தால் அவரிடம் இவ்வாறு கேளுங்கள்: நீங்கள் கடவுளின் குழந்தைகள் அல்லவா? சிவபாபாவே கடவுள் ஆவார். அவர்கள் சிவ ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள். அவர் சத்கதியை அருள்பவராவார். அவருக்கென்றொரு சரீரம் அவருக்கு கிடையாது. எனவே யார் மூலமாக அவர் வழிகாட்டல்களை வழங்குவார்? நீங்களும் ஆத்மாக்களே, நீங்கள் உங்களுடைய சரீரத்தினூடாக பேசுகிறீர்கள். ஒரு ஆத்மாவால் சரீரமின்றி எதனையும் செய்ய முடியாது. அசரீரியான தந்தை எவ்வாறு வருகிறார்? அவர் ஓர் ரதத்தில் பிரவேசிக்கிறார் என நினைவு கூறப்படுகிறது. இவற்றை பற்றி யாரோ ஒருவர் எதனையோ உருவாக்க ஏனையவர்கள் வேறொன்றை உருவாக்கினார்கள். அவர்கள் திரு மூர்த்தியையும் சூட்சும வதனத்தில் சித்தரித்துள்ளார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், அந்த விடயங்கள் அனைத்தும் காட்சிக்குரிய விடயங்களாகும். எவ்வாறாயினும் படைப்பு முழுவதும் இங்கே உள்ளது. எனவே படைப்பவராகிய தந்தையும் இங்கேயே வரவேண்டியுள்ளது. அவர் உங்களை தூய்மையாக்குவதற்காக தூய்மையற்ற உலகத்திற்குள் பிரவேசிக்க வேண்டியுள்ளது. இங்கு அவர் குழந்தைகளாகிய உங்களை நேரடியாக தூய்மையாக்குகிறார். நீங்கள் இதனை புரிந்து கொள்கிறீர்கள் எனினும் இந்த ஞானம் உங்களுடைய புத்திகளில் தங்குவதில்லை. உங்களால் எவருக்கும் விளங்கப்படுத்த முடியாமல் உள்ளது. நீங்கள் ஸ்ரீமத்தை பின்பற்றுவதில்லை. எனவே உங்களால் அனைவரிலும் அதிமேன்மையானவர்களாக முடியாது. எதனையும் புரிந்து கொள்ளாதவர்கள் என்ன அந்தஸ்தை கோர முடியும்? நீங்கள் எந்த அளவு சேவை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதிக உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். எந்த அளவு சேவை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்தை கோருவீர்கள். உங்களுடைய எலும்புகளை சேவைக்கு வழங்குங்கள். சகல துறைகளிலும் சேவை செய்யுங்கள் என தந்தை கூறியுள்ளார். தந்தையின் சேவைக்கு எமது எலும்புகளை வழங்குவதற்கு நாம் தயாராக உள்ளோம். குழந்தைகள் பலர் சேவை செய்வதற்கான ஆவலுடன் இருக்கின்றார்கள். பாபா, எங்களை விடுவியுங்கள். அதன் மூலம் பலருக்கும் நன்மை ஏற்படக்கூடிய சேவையில் எங்களை ஈடுபடுத்திக் கொள்ள முடியும். முழு உலகமும் பௌதீக சேவை செய்கிறது. எனினும் அதனூடாக அவர்கள் ஏணியில் கீழிறங்கி மட்டுமே வந்துள்ளார்கள். இப்போது இந்த ஆன்மீக சேவையினூடாக ஏறுகின்ற ஸ்திதி ஏற்படுகிறது. உங்களை விட யாராவது ஒருவர் அதிக அளவு சேவை செய்யும் போது உங்கள் ஒவ்வொருவராலும் அதனை புரிந்து கொள்ள முடியும். புதல்விகள் சிலர் மிக நல்லவர்களாகவும் சேவையாளர்களாகவும் இருக்கின்றார்கள். எனவே அவர்களால் நிலையத்தை பராமரிக்க முடியும். அவர்கள் வரிசை கிரமமாக வகுப்பில் அமர்ந்திருக்கின்றார்கள். இங்கு நீங்கள் வரிசை கிரமமாக அமர்ந்திருப்பதில்லை. இல்லாவிடின் உங்களுக்கு மாரடைப்பு ஏற்படலாம். உங்களால் இதனை புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் சேவை செய்யாவிடின் உங்களுடைய அந்தஸ்து நிச்சயமாக குறைவடையும். வரிசை கிரமமாக அந்தஸ்தில் பல மட்டங்கள் உள்ளன. எவ்வாறாயினும் அது சந்தோஷதாமமும் இது துன்பதாமமும் ஆகும். அங்கு எந்த விதமான நோய்களும் கிடையாது.
நீங்கள் உங்களுடைய புத்தியை அனைத்திற்கும் உபயோகிக்க வேண்டும். நீங்கள் சேவை செய்யாததனால் குறைந்ததொரு அந்தஸ்தை கோருகிறீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சேவை செய்வதனால் மட்டுமே உங்களால் ஒரு அந்தஸ்தை கோர முடியும். உங்களையே சோதித்து பாருங்கள். உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சொந்த ஸ்திதியை பற்றி தெரியும். மம்மாவும் பாபாவும் கூட சேவை செய்து வந்திருக்கிறார்கள். மிக நல்ல குழந்தைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் வேலை செய்தாலும் அரை சம்பளத்துடன் வீடு முறை எடுத்து சேவை செய்யுமாறு அவர்களுக்கு கூறப்படுகிறது. அதில் எந்தவித தவறுகள் கிடையாது. பாபாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தமது முயற்சிகளுக்கு ஏற்ப வரிசைக்கிரமாக மயில் சிம்மாசனத்தில் அமருவார்கள். இந்த முறையிலேயே நீங்கள் வெற்றி மாலையில் கோர்க்கப்படுகிறீர்கள். நீங்கள் உங்களை அர்ப்பணிப்பதுடன் சேவையும் செய்கிறீர்கள். நீங்கள் உங்களை அர்ப்பணித்திருந்தும் சேவை செய்யாவிடின் உங்களுடைய அந்தஸ்து குறைக்கப்படும். இந்த ராஜ்யம் ஸ்ரீமத்தின் நூடாக ஸ்தாபிக்கப்படுகின்றது. நீங்கள் இதனை முன்னர் எப்போதாவது கேள்விப்பட்டிருப்பீர்களா? கற்பதன் மூலம் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதை பற்றி முன்னர் எப்போதாவது கேள்விப்பட்டோ அல்லது பார்த்தோ இருக்கிறீர்களா? ஆமாம், தானங்கள் செய்வதனாலும் புண்ணியம் செய்வதனாலும் உங்களால் அரசருக்கு குழந்தையாக பிறக்க முடியும். எவ்வாறாயினும் கற்பதன் மூலம் ராஜ் அந்தஸ்தை உங்களால் கோர முடியும் என்பதை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை. எவருக்கும் இது தெரியாது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், நீங்கள் முழுமையான 84 பிறவிகளை எடுத்துள்ளீர்கள். நீங்கள் இப்போது மேலே செல்ல வேண்டும். இது மிகவும் இலகுவானது. நீங்கள் இதனை ஒவ்வொரு கல்பமும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வரிசைக்கிரமாக புரிந்து கொள்கிறீர்கள். உங்களுடைய முயற்சிகளுக்கேற்ப வரிசைக்கிரமமாக அன்பையும் நினைவுகளையும் தந்தை வழங்குகிறார். சேவையில் மும்முரமாக இருப்பவர்களுக்கு அவர் அதிகளவு அன்பையும் நினைவுகளையும் வழங்குகிறார். எனவே நீங்கள் அவருடைய இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கின்றீர்களா என சோதித்து பாருங்கள். என்னால் மாலையின் மணியாக முடியுமா? கல்வி அறிவற்றவர்கள் கற்றவர்களின் முன்னால் தலை வணங்க வேண்டும். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள். எவ்வாறாயினும் நாடகத்தில் அவர்களுடைய பாகத்தில் இல்லாவிடின் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்கள் மேலே ஏற மாட்டார்கள். சரீர உணர்வினூடாக ஏதாவது ஒரு தீய சகுனம் ஏற்பட்டு பின்னர் ஏனைய விகாரங்கள் வருகின்றன. பிரதானமானதும் கடுமையானதுமான நோய் சரீர உணர்வு ஆகும். சத்திய யுகத்தில் சரீர உணர்வை பற்றி குறிப்பிட மாட்டார்கள். அங்கு நீங்கள் வெகுமதியை பெற்றிருப்பீர்கள். இங்கேயே தந்தை இதனை விளங்கப்படுத்துகிறார். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதி சதா தந்தையை நினைவு செய்யும்படியான ஸ்ரீமத்தை வேறு எவராலும் உங்களுக்கு வழங்க முடியாது. இதுவே பிரதானமான விடயமாகும். நீங்கள் மேற்கொண்டவாறு எழுத வேண்டும். அசரீரியான கடவுள் பேசுகிறார். என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள். உங்களை ஒரு ஆத்மாவாக கருதுங்கள். உங்களுடைய சரீரத்தை நினைவு செய்யாதீர்கள். எவ்வாறு பக்தி மார்க்கத்தில் அவர்கள் சிவனை மட்டும் வழிபடுகிறார்களோ அவ்வாறே இப்போது நான் மட்டுமே உங்களுக்கு ஞானத்தை வழங்குகிறேன். எஞ்சிய அனைத்தும் பக்தியே ஆகும். சிவபாபாவிடம் இருந்து மட்டுமே நீங்கள் கலப்படமற்ற ஞானத்தை பெறுகிறீர்கள். இந்த ரத்தினங்கள் ஞான கடலில் இருந்து வெளிப்படுகின்றன. இது அந்த கடலை பற்றிய விடயம் அன்று. இந்த ஞான கடல் குழந்தைகளாகிய உங்களுக்கு ஞான ரத்தினங்களை வழங்குகிறார்.
அவற்றினூடாக நீங்கள் தேவர்களாகுகிறீர்கள். அவர்கள் சமய நூல்களில் என்ன எழுதியிருக்கிறார் என பாருங்கள். தேவர்கள் கடலில் இருந்து வெளிப்பட்டு ரத்தினங்களை வழங்குவது போன்று அவர்கள் சித்தரித்துள்ளனர். ஞானக்கடலே குழந்தைகளாகிய உங்களுக்கு ரத்தினங்களை வழங்குகிறார். நீங்கள் ஞான ரத்தினங்களை எடுத்துக் கொள்கிறீர்கள். முன்னர் நீங்கள் கற்களை எடுத்ததனால் கள்ளு புத்திகளை கொண்டவர்களாகினீர்கள். இப்போது இந்த ரத்தினங்களை எடுப்பதன் மூலம் நீங்கள் தெய்வீக சக்திகளை கொண்டவர்களாகுவீர்கள். நீங்கள் தெய்வீக பிரபுக்கள் ஆகுகிறீர்கள். தெய்வீக பிரபுக்களான லக்ஷ்மியும் நாராயணனும் உலகை ஆட்சி செய்தார்கள். அவர்கள் பக்தி மார்க்கத்தில் பல பெயர்களையும் உருவங்களையும் உருவாக்கியுள்ளனர். உண்மையில் லக்ஷ்மியும் நாராயணனும் தெய்வீக பிரபுக்கள் என்பவர்களும் ஒன்றேயாகும். நேபாளத்தில் இடம்பெறும் பசுபதி நாதருக்கான சகல உயிரினங்களுக்கும் பிரபு, அதாவது சகல உயிரினங்களுக்கும் பிரபுவானவர் பசுபதி நாதருக்கான ஒன்று கூடலும், அதாவது மேலாவும் தெய்வீக பிரபுவிற்குரியதே ஆகும். अच्छा मीठे मीठे सिटी लगे यानी सितारों फिर से माता पिता बाप दादा का यात्रा गुड मॉर्निंग. இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்லுகிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்லுகின்றோம். தாரணைக்கான சாராம்சம். முதலாவது, தந்தை உங்களுக்கு வழங்கும் ஞான ரத்தினங்களை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். கற்களை அல்ல. சரீர உணர்வு என்று கடுமையான நோயிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது, உங்களுடைய பட்டரியை முழுமையாக சக்தியூட்டுவதற்கு சக்தி வீடாக விளங்கும் தந்தையுடன் யோகம் செய்யுங்கள். ஆத்ம உணர்வுடையவர் ஆகுவதற்கு முயற்சி செய்யுங்கள். பயமற்றவராக இருங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் அனைத்து உறவு முறைகளினதும் அனைத்து தெய்வீக குணங்களினதும் அனுபவத்தில் நிரம்பியவராகி ஓர் சம்பூர்ண வடிவம் ஆகுவீர்களாக. நீங்கள் அனைத்து உறவு முறைகளினதும் அனைத்து தெய்வீக குணங்களினதும் அனுபவத்தில் நிரம்பியவராகி ஓர் சம்பூர்ண வடிவம் ஆகுவீர்களாக. சங்கம யுகத்தில் குறிப்பாக உங்களை அனைத்து பேறுகளும் நிறைந்தவர்கள் ஆக்க வேண்டும். ஆகையால் உங்கள் பொக்கிஷங்கள், உறவு முறைகள், தெய்வீக குணங்கள், கடமைகள் என்பவற்றை உங்கள் முன்னால் வைத்து இவை அனைத்தினதும் அனுபவசாலிகளாக நீங்கள் ஆகிவிட்டீர்களா என சோதித்து பாருங்கள். இவற்றில் ஏதாவது ஒன்றையேனும் நீங்கள் அனுபவம் செய்ய தவறி இருப்பின் அவற்றினால் உங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு உறவு முறையோ அல்லது தெய்வீக குணமோ தவறவிடப்பட்டாலும் நீங்கள் முழுமையான ஸ்திதியை கொண்டிருப்பவர் என்றோ அல்லது சம்பூர்ண வடிவம் என்றோ அழைக்கப்பட மாட்டீர்கள். எனவே தந்தையின் தெய்வீக குணங்களையும் உங்கள் ஆதி ரூபத்தின் தெய்வீக குணங்களையும் அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சம்பூர்ணமானதோர் வடிவமாகுவீர்கள். ஸ்லோகம். பலவந்தத்திற்குள் வருவதும் மனதினால் அழுவதாகும். எனவே அழுவது என்ற கோப்பை, அதாவது ஃபைலை மூடிவிடுங்கள்.
பலவந்தத்திற்கு வருவதும் மனதினால் அழுவதாகும். எனவே அழுவது என்ற கோப்பை அதாவது ஃபைலை மூடிவிடுங்கள். ஓம் சாந்தி.